வணக்கம் மைத்ரி மக்களே. ஃபைனலி மறுபடியும் கேஸ் வந்துருச்சு. இன்றைக்கி வரும்னு எதிர்பார்த்தேன், பட் இன்றைக்கி வரல. நாளைக்கு வருது. நாளைக்கு மறுபடியும் ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி தனபால் அவர்கள் தலைமையில் கீழே கோர்ட் நம்பர் 36 வருது. இந்த தடவை ரொம்ப கம்மியான கேசஸ் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி டபுள் பெஞ்சு இல்லை. ஸோ அதனால் ஒரு சீக்கிரமாகவே கேஸ் வந்துடும் போல். கேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 22 கேஸ் இருக்குது. அதெல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 22 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐட்டம் நம்பர் 2ல் வந்துடுது ஃபார் ஆர்டர்ஸ். ஸோ நாளைக்கு கன்ஃபார்மாக ஆர்டர் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச மதியமே தெரிஞ்சிடும். நம்ம முன்னாடிலாம் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் 5 o'clock 6 o'clock 7 o'clockனு ரொம்ப டைம் இருக்கும். அர்ஜென்ட் அதை அர்ஜென்ட்மெண்ட் தர்றதுக்கே அவ்வளோ டைம் இருக்கும். பட் நாளைக்கு கண்டிப்பாக வந்து மதியமே வந்துடும். ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யுஓடபிள்யூஎஸ் சார்பாக வாதாட போகிற வக்கீல் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் பாயிண்ட் ஏதாச்சும் கொண்டு வருவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா போன தடவை அவர் வந்து கொஞ்சம் சரியாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அதை யுஓடபிள்யூன்னு கேட்டு மறுபடியும் அவரோட சைட்லேருந்து ஏதாவது ஸ்ட்ராங்காக அந்த பட்சாக் நிற்கக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்காக ஒன்று எடுத்து வைப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இவங்களுக்காக மைவித்திரிக்காக வாதாடுறவரும் கிளவராக தான் வாதாடுறாரு. ரொம்ப கிளவராக இருக்கார். வார்த்தைகளை கரெக்டாக பார்த்து பேசி இது பண்ணுறாரு ஆப் மூலியமானு. ஸோ அதனால் மோஸ்ட்லி நாளைக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். ஆனால் மோஸ்ட்லி கிடைக்க தான் போகுது. எனக்கு என்னோடய நம்பிக்கைப்படி நாளைக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். மொத்தம் 10 பேர் இருக்காங்களா? 10 பேர். ஆனால் அந்த 10 பேரும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இந்த கம்பெனிக்கும் பண விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பணம் அவங்க ஆன்லைனில் அவங்க கட்டிக்கிறாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆப்பில் தான் எல்லாமே நடக்குது, பணம் வருது, பணம் போகுது. நாங்கள் ஜஸ்ட்டு ஜேர்னல் ஆஃபீஸ் தான் வச்சு நடத்தணும். ஸோ கம்பெனி மேலே நீங்கள் எந்த நடவடிக்கை வேணால் எடுத்துக்கோங்க. எங்களுக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஜேர்னல் ஆஃபீஸுன்னு தான் வச்சுருக்கோமே தவிர பண விஷயத்தில் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் மையத்துக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. பட் இவங்க என்னன்னு தெரியல. எனக்கு இது மட்டும் கொஞ்சம் எனக்கு கான்ட்ராடிக்டாக இருக்குது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இதுலேருந்து ஒதுங்கி வர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஜோனல் டைரக்டர் தான், எங்களுக்கும் கம்பெனிக்கு எந்த பெருசாக பிரச்சனை இல்லை, சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் இதாக இருக்குது. பட் எனிவே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு டைரக்டருக்கு வாதாடுறவங்க தான் இவருக்கும் வாதாடுறாங்க. ஸோ அதனால் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெயில் கிடைச்சா நெக்ஸ்ட்டு என்ன? அதுதான் ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டினாக இருக்குது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வினோத் அஃபிஷியலில் சொல்லியிருப்பார். ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் டைரக்டர் சக்தியானந்தனுக்கு தான் வந்து எல்லா இது இருக்குது. அவர் வெளியில் வந்து அவர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் பணமே வரும், அவர் இல்லாமல் வராது அப்படின்னு. ஆனால் பணத்தையே சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க யுஓடபிள்யூ. ஆனால் அவர் சொன்னது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னடான்னா அவர் வெளில வந்துட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் ரிலாக்ஸேஷன் பெயில் அப்ளை பண்ணவே இல்லை. இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த 2 மாதமாகவே வெறும் ஜோனல் ஆஃபீஸ் டைரக்டர் தான் வந்து இதை ஒன்று காரணமாக வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக வந்து பணத்தை பற்றி பேசாதீங்க, ஏன்னா இது இன்னும் யாருமே எதுவும் பேசாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. இது எனக்கு எந்த லாஜிக்னே எனக்கு புரியல. பணம் போட போகிறது டைரக்டர் சக்தியானந்தன் தான். இவங்க ஜோனல் ஆஃபீஸ்காரங்க எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி இவங்க பெயில் கேட்டிருக்காங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில். ஸோ முடிவெடுக்க வேண்டியது டைரக்டர் சக்தியானந்தன் தான். ரிலாக்ஸேஷன் பெயில் அப்ளை பண்ணி கம்பெனியை திரும்ப நடத்துகிறதும் நடத்தாமல் இல்லை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதும் அவரோட இதில் தான் இருக்குது. ட்ரையலில் சந்திக்கிறது அவரோட இதில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரை தான் பார்த்துக்கணும். எல்லாமே அவரை தான் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரியும், இந்த கேஸ் நாளைக்கு பெயில் கிடச்சிச்சுன்னா அடுத்த கேள்வி எல்லோரும் கேட்க போகிறது காசு. ரிலாக்ஸேஷன் பெயில் எப்போ அப்ளை பண்ண போகிறாங்க. அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் டேட் நான் பார்த்த வரைக்கும் அவர் ரிலாக்ஸேஷன் பெயில் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ இவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடச்சிரும். இவங்க ஆல்ரெடி வெளியில் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடச்சிருச்சுன்னா இவங்களும் வெளியே தான் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் வெளில இருப்பாங்க. அடுத்த கேஸ் அப்டேட் என்னன்னு கேட்டால் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த அப்டேட்டுமே இருக்காது. ஆனால் இதை நாளைக்கு வெற்றியாக கொண்டாடணும் அப்படின்னா, பெயில் கிடைச்சா வெற்றியாக யார் கொண்டாடுவாங்கன்னா, மைவித்திரிக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் கொண்டாடுவாங்க, எதிராக இருக்கிறவங்களும் கொண்டாடுவாங்க. ஏன்னா
நெக்ஸ்ட்டு இப்போ நிறைய நான் போன வீடியோ போட்டப்பயே கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லுறாங்கன்னா, சரி ஓகே நாளைக்கு பெயில் கிடைக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னு மெசேஜ் பார்த்தா, அடுத்து என்ன உருட்டு வரும்னு நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன உருட்டு வரும் அப்படின்னு இப்பயே அவங்க பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து புது உருட்டு ஏதாச்சும் ஒன்று வரும். ஏன்னா பெயில் கிடச்சிச்சு. இனி அதே உருட்ட முடியாது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அந்த வானவில் திட்டம்னு சொல்லி அந்த உருட்டு உருட்டுவாங்களான்னு தெரில எனக்கு. ரெயின்போவை பற்றி மறுபடியும் பேச போகிறாங்களா அப்படின்னு. ஏன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டு கொடுக்கணும் அப்படின்னா, அது டாக்டர் சக்தி ஆனந்தனோட ரிலாக்ஸேஷன் பெயில் அப்டேட் தான். அவர் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயே ஆகணும். அதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. மறுபடியும் வேறு எதாவது சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் இது இழுத்துக்கிட்டே தான் போகும். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக முடித்தா நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு கேஸ் இவ்வளோ தூரம் போகும்னு எதிர்பார்க்கல. மக்கள் அதிகம் இதில். மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 69 லட்சம் நாங்கள். ஆனால் அந்த சிஎம் மெம்பர் 2 லட்சம்னாலும் என்னாச்சு? பணம் என்னாச்சு? பெரிய அமௌண்ட்டாக இருக்கே. ஸோ அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு இந்த 6 மாதம் அவங்க வீடியோ பார்த்தாங்கல்ல, அதுக்கான காசே வராது போல். ஏன்னா 128 கோடி தான் இருக்குனாங்க. அந்த 6 மாதம் வீடியோ பார்த்தவங்களுக்கு காசு கொடுக்கணுன்னால அது எங்கேயோ போய் நிற்கிது. அதுபோக பழைய புதுசாக சேர்ந்தவங்களுக்கு பெருசாக காசு தர்றேன்னு அவங்க எங்களுக்காக காசு மட்டும் வந்தால் போதும்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸில். அவங்களுக்கு நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. போட்ட காசாவது கொடுத்துருங்க அப்படின்றாங்க. ஸோ பதில் இல்லை. நாளைக்கு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பெயில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் எல்லாருமே இருக்காங்க. எதிராக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. கிடச்சிச்சின்னா அடுத்து என்ன நீங்கள் சொல்லுவீங்க பார்த்துடலாம் அப்படின்னு இருக்காங்க. சரி பார்ப்போம். நாளைக்கு கிடச்சிரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. மதியமே அந்த கேஸ் வரும் வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே நான் அப்டேட் கிடச்சிருச்சா கிடைக்கலையா, கிடச்சிருச்சுன்னா என்ன பேசிஸில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். நான் லைவ் ஸ்ட்ரீமிங் ட்ரை பண்ணாலே எனக்கு அக்சஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ட்ரை பண்ணாலே உடனே கட் பண்ணி விட்டுறாங்க. கடுப்பாக இருக்குது. பார்க்கவே முடியல. லைவ் ஸ்ட்ரீமில் லைவாக என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நினச்சா பார்க்க முடியல. சரி நாளைக்கு என்ன அப்டேட் கிடைச்சாலும் பார்த்து சொல்கிறேன். தேங்க்யூ. பாய்.